இரட்டை வேடம் போடுவதில் திமுக காரர்கள் எப்பவும் தலை சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதிமுகவை குறை சொல்கிற அருகதை இந்த திமுகவினருக்கு இருக்கா? தன்னை அப்பா என்று கூப்பிடுங்கள்னு சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் தந்தையாக நடந்து கொண்டாரா? தந்தைக்குள்ள அருகதை அவருக்கு இருந்துச்சா? திமுககாரங்க குறை சொல்றதுல கில்லாடிங்க. நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ரேஷன் கடைகளில் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு திரு ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? திரு உதயநிதி சொன்னாரா இல்லையா? இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் விடுபட்டு கொடுக்காமல் விட்ட இந்த நேரத்தில் அவங்க கேட்ட கோரிக்கையை உண்மையிலேயே நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஆட்சி திறன் உள்ளவர்களாகவும் இருந்திருந்தால் இவங்கள 5000 ரூபாய் கொடுத்து முன்னுதாரணமா இருந்திருக்கும். எதுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க? முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு சொன்ன இந்த பேச்சை மாற்றி பேசுகிற முதல்வருக்கு அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை குறை சொல்கின்ற திறனோ அருகதையோ பக்குவமோ அவருக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடைசி வரை இவர்கள் சென்னை நகரை நல்லபடியாக இவங்க செயல்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட 10,000 கோடி சென்னை மாநகராட்சி ஊழல் செய்திருக்கிறது. திமுக என்னைக்குமே அதிமுக திட்டங்களைத்தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி தான் நடத்தின திட்டதா பல்வேறு திட்டங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு திட்டமிடலே தெரியாது. முதல்ல எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழர் சேனை கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், எலெக்ஷன் நெருங்க எல்லா கட்சியினரும் ஒருவேளை வின் பண்ண என்னென்னலாம் பண்ணுவோம், என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கோம் அப்படின்றத கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அதிமுக சார்பாகவும் ஒரு 5 நலத்திட்டங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் திட்டமே மகளிர் உதவித்தொகை தான், 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து சார்? இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கிட்டத்தட்ட 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. குறிப்பாக எதுவுமே சரிவர செய்யப்படவில்லை. அந்த திட்டங்களை அமுல்படுத்தவில்லை. அது போலியான திட்டமாக கருதப்பட்டது. நான் இது அதிமுகவுக்கும் திமுகவும் உள்ள வேறுபாடு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும் ஆனால் செய்யாது. ஆனால் அதிமுக சொல்லுவது செய்வாங்க. அப்படிப்பட்ட தான் அவங்க. அப்படிப்பட்டது தான் நிறைய தேர்தல் அறிக்கைகள் இருந்தாலும் கூட முதல் முறையாக 5 பொன்னான திட்டங்களை இவங்க சொல்லியிருக்காங்க. அது முதல் திட்டமே குடும்பத்துக்கு பெண்கள் தான் குலவிளக்கு அந்த பேரில் இவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க. இவங்க எப்படி சொன்னாங்கன்னா, திராவிட மாடல் என்ன சொல்லிச்சுன்னா, முதல்ல அனைத்து பெண்களுக்கும்னு 1000 ரூபான்னு சொல்லிட்டு பிறகு தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபா அப்படின்ற மாதிரி குறைச்சாங்க. தேர்தல் வர்ற நேரத்தில் அவங்க பல பேரை இணைச்சதா தகவல் சொல்லப்படுது. ஆனால் இந்த தொகையை தாண்டி 2000 ரூபா குலவிளக்கு திட்டத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வங்கி கணக்கில் 2000 ரூபா செலுத்தப்படும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முதல் திட்டமே குலவிளக்கு திட்டத்தை சொல்லியிருக்காரு. சார், 2வது திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்றது நடைமுறையில் இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு வேளை வந்தது அப்படின்னா இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. மாந்த இனம் மனித இனம் அப்படின்னா ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு பொருத்தம். இதில் பெண்களுக்கு அப்படின்னு இலவசம்னு சொல்லிட்டு அவர் ஓசி பஸ் தானே அப்படின்னு அவமானப்படுத்தப்பட்டதை கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரியை கொச்சப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதை களைவதற்கு பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களும் பெண்களும் சமம்தான். அதுதான் சமூக நீதி. சமூக நீதி என்பது இந்த தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை ஆண்களுக்கும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற பெண்கள் செல்கின்ற இலவச பேருந்து போல் அந்த திட்டம் முடிவுக்கு வராமல் நிறுத்தாமல் அந்த திட்டமும் தொடரும். அப்படின்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் திமுக திட்டம் தானே அப்படின்னு பாகுபாடு பார்க்காமல் ஆண்களும் பெண்களும் பயணிக்கிற அளவுக்கு
ஒரு அற்புதமான திட்டத்தை, பேருந்தில் பயணிக்கிற திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் வந்து இரண்டாவது திட்டமாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலே நெஞ்சம் நிறைந்த பாராட்ட வேண்டியிருக்கு. ஏழை எளிய கூலி வேலையை செய்கிற மக்களுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு வரும் நல்ல திட்டமாக அமையும். சார், மூன்றாவது திட்டம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இலவச வீடு கட்டி கொடுக்கறதுக்கான திட்டம். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு திட்டம். இப்போ வரைக்கும் எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்ற ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வர கிடையாது. ஸோ இந்த ஒரு திட்டம் வந்துட்டு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு ப்ராப்பராக வீடு போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? இது இந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே வாடகைதாரர்கள் கூடிய அவல நிலை அவருக்கு புரிந்ததனுடைய விளைவு இங்கே இருக்கிற வீட்டு உரிமையாளர்கள் செய்கிற அடாவடித்தனங்களையும் தாண்டி அந்த திட்டம் வாடகைதாரர்களுக்கு, வாடகையில் இருக்கிற குடியிருக்கிற அனைத்து மக்களும் பயன்படுகிற இந்த மண்ணின் மைந்தர் ஆகிற ஒரு நிலையை புரட்சி தமிழர் அண்ணன் இந்த திட்டத்தை சொல்லியிருக்கிறார். அனைவருக்குமான வீடு திட்டம். அதிலும் குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இருக்கிற திருமணமாகி தனி குடித்தனம் செல்ல நேர்ந்தால் அவர்களுக்கு தனியாக வீடு கட்டி தரப்படும் என்ற ஒரு பட்டியல் சமூக மக்களின் அவல நிலையை போக்குற விதமாகத்தான் இந்த திட்டம், அற்புத திட்டம், பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் இந்த திட்டத்தை சொல்லியிருக்காரு. சார், அடுத்த திட்டம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் ஆல்ரெடி இருக்கிறது. இதில் இன்னொரு 50 நாள் எக்ஸ்ட்ராவாக 150 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் எத்தனை குடும்பங்கள் பயன்பெறும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கிராமப்புறங்களில் வந்து இது மத்திய அரசு வந்து 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அது மத்திய அரசினுடைய திட்டம். ஆனால் தமிழக அரசு இதுவரை நடைமுறைப்படுத்துவது வந்து திட்டம் 100 நாள் திட்டம். அதைத்தான் 100 நாள் என்பது இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கிறது, பொருளாதாரத்தில் இவர்கள் மேம்படவில்லை, அதனால் 150 நாளாக மாற்றி ஏழை எளிய மக்கள் வயிறு எரியக்கூடாது, பசியில் வாடக்கூடாது என்பதற்காகத்தான் 150 நாட்களை உயர்த்தி அந்த திட்டத்தை உயர்த்தியிருக்கிறார். இது இந்த மக்களுக்கு, கிராமப்புறங்களில் வாழ்கின்ற இந்த மக்களுக்கு இது முழுமையாக பயன்படுத்தப்படும். அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேறப்படும். இறுதியான கடைசி திட்டம் என்னன்னா, இருசக்கர வாகனம் வந்துட்டு பெண்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதா ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சார். இப்போ எவ்வளவோ விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டு உருவாயிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்துச்சு அப்படின்னா இது எத்தனை பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 25,000 ரூபா விலை மதிப்பில் மானியத்தோடு இந்த இருசக்கர வாகனங்கள் பெண்களுக்கு கொடுக்குற, உண்மையிலேயே பெண்களை வந்து மதிக்கிற, பெண்களை போற்றுகிற அம்மாவின் வழியில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தியிருக்கு. ஒரு காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பதை அதை தாண்டி இன்றைக்கு ஆணுக்கு நிகர் பெண்கள் இவர்களும் வாகனம் ஓட்டலாம், அவர்களுக்கு தன்னுடைய மனபலத்தை, உத்வேகத்தை அதிகரிக்கிற விதமாக, தன்னம்பிக்கையை போற்றுகிற விதமாக இந்த அற்புதமான திட்டத்தை பெண்களுக்கு இந்த இருசக்கர வாகனம் வழங்கி இந்த மக்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறால் பெண் உரிமையை இதுதான் சாத்தியப்படும், சமத்துவத்தை ஏற்படுத்துகிற திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. சார், இவ்வளோ நேரம் திட்டங்கள் பற்றி பார்த்தோம். இதுக்கு மேலே விமர்சனங்கள் பற்றி பார்க்கலாம் சார். இப்படி அதிமுக சைடில் இருந்து 5 திட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணதுமே திமுக சைடில் இருந்தும் சில விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற திட்டம் தானே, நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க திட்டம் தானே, இதில் என்ன புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அதிமுக சைடில் இருந்தும் எதிர் விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே திமுக சைடில் இருந்து பண்ண திட்டங்கள் கிடையாது, அதிமுக சைடில் இருந்து எடப்பாடியார்களால் கொண்டு வந்த திட்டம். ஏன் அந்த 1000 ரூபாய் பணம் கூட 28 மாதங்கள் நாங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை வந்துட்டு சில பெண்களுக்கு கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. இந்த எதிர் விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது திமுககாரங்க குறை சொல்கிறதில்ல, கில்லாடிங்க. அவங்க வந்து எப்பயுமே வந்து பிறரை குறை சொல்வதில் கை தேர்ந்தவர்கள். அவர்கள் மீது குறை இருக்கும். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது உணவு பங்கீட்டத்தை, அதாவது ரேஷன் கடைகளில் 5000 ரூபா கொடுக்கணும்னு திரு ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? திரு உதயநிதி சொன்னாரா இல்லையா? அன்றைக்கு 2500 ரூபா கொடுக்கும்போது குறை சொன்னாரா இல்லையா? இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் விடுபட்டு கொடுக்காமல் விட்ட இந்த நேரத்தில் அவங்க கேட்ட கோரிக்கையை உண்மையிலேயே நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் ஆட்சி திறன் உள்ளவர்களாகவும் இருந்திருந்தால்
இவங்கள 5000 ரூபா கொடுத்து முன்னுதாரணமாக இருந்திருக்கும். எதுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க? அப்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர்களுடைய நிலை வேறாக இருக்கும். ஆளுங்கட்சியாக வந்துடுச்சுன்னா அப்போ நிலை வேறாக இருக்கும். அவர்கள் இரு தலை கொல்லி பாம்புகளாக இவர்கள் எப்பயுமே இரட்டை வேடம் போடுவதில் இந்த திராவிட மாடல் திமுககாரர்கள் எப்பவும் தலை சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதிமுகவை குறை சொல்கிற அருகதை இந்த திமுகவினருக்கு இருக்கா அப்படி என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இவர்கள் வந்தவுடனே எதிர்க்கட்சியாக இருக்கின்றபோது முதலில் என்ன சொன்னார் அப்படி என்றால், முதல் கையெழுத்தே மதுவிலக்கு அப்படி என்ற பேரில் பேசினார். இந்த கடந்த பொங்கல் விழாவில் 2 நாட்களில் கிட்டத்தட்ட 500-600 கோடி ரூபாய் 2 நாளில் வசூலித்திருக்கிறார்கள் மது விழா. தன்னை அப்பா என்று கூப்பிடுங்கள்னு சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் தந்தையாக நடந்து கொண்டாரா? தந்தைக்குள்ள அருகதை அவருக்கு இருந்துச்சா? அப்போ இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்கள், மாணவர்கள் உட்பட இன்றைக்கு தள்ளாடும் மாநிலமாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு சொன்ன இந்த பேச்சை மாற்றி பேசுகிற இந்த முதல்வருக்கு அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை குறை சொல்கின்ற திறனோ அருகதையோ பக்குவமோ அவருக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சார், அப்போ அதிமுகவினரால் உருவாக்கப்பட்ட திட்டத்தை வந்துட்டு திமுகவினர் கைப்பற்றி பெயர்களை மாற்றி அவங்க ஸ்டாம்ப் குத்திக்கிறாங்க, அவங்க போஸ்டர் அடிச்சுக்கிறாங்கன்ற இந்த ஒரு விமர்சனம் உண்மைதானா சார்? உண்மைதான். நீங்கள் எப்பயுமே திமுக செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு உங்கள் மீதும் என் மீதும் வரி சுமை அதிகமாகி போயிருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய கடன் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. இந்த பணத்தை முறையாக இவங்கள் செலவிட்டார்களா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. அதற்குண்டான வெள்ளை அறிக்கை இந்த பெறப்பட்ட மத்திய அரசிடம் கடன் பெற்ற இந்த 5 லட்சம் கோடி பணத்தை என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கு திமுக காரர்களிடம் பதிலே இல்லை. ஏனென்றால் குறிப்பாக 4000 கோடிக்கு சென்னை மாநகராட்சிக்கு செலவிடப்பட்டது அப்படின்னு சொன்ன இந்த திமுக முதலில் 50% நாங்கள் நிறைவேறியிருக்கிறோம், 80% நிறைவேற்றிவிட்டோம் என்று சொன்ன இந்த திமுக கடைசி வரை இவர்கள் சென்னை நகரை, இந்த மாநகராட்சியை நல்லபடியாக இவங்க செயல்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட 10,000 கோடி சென்னை மாநகராட்சி ஊழல் செய்திருக்கிறது. அதைத்தான் அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஆட்சியில் எல்லா 36 துறைகளிலும் எல்லா துறையும் ஊழல் நிறைந்த துறையாக மாறி இருக்கிறது அப்படின்றது திட்டவட்டமாக ஆளுநரிடமே இந்த குறைகளை, இவர்கள் செய்த ஊழல் பட்டியலை அரசுக்கு சொல்லியிருக்கிறார். சார், அதிமுக சைட்ல இருந்து 5 திட்டங்கள் இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை திட்டங்கள் அவங்க சார்பில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுகனுடைய நிர்வாகிகள் மக்களிடம் கருத்து கேட்கிற வேளையில் இருக்கிறார்கள். பலரை இந்த பணிக்காக பணித்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். அதனால் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பொதுமக்கள்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குது கேட்டறிந்த பின்பு தேர்தல் வாக்குறுதிகளாக உருமாகி சாத்தியக்கூறு உள்ள வாக்குறுதிகளை மட்டுமே அஇஅதிமுகவினால் மக்களுக்கு எடுத்து சொல்லப்படும் என்பது தான் சரியா. சார், திமுகவினர் மேலே இப்போ ஒரு பேர் இருக்கிறது என்னன்னா, அதிமுகவோட திட்டங்களை தான் பெயர் மாற்றி இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாம்ப் விழுந்துருச்சு. இப்போ இந்த திட்டங்களும் வந்திருக்க நிலையில அவங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, திமுக என்றைக்குமே அதிமுக திட்டங்களைத்தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி தான் நடத்தின திட்டதா பல்வேறு திட்டங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு திட்டமிடலே தெரியாது. முதல்ல திமுகவினுடைய வாக்குறுதி நீங்கள் தொடக்க காலத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற வாக்குறுதி கீழே இருக்கும், கீழே இருக்கிற வாக்குறுதி மேலே இருக்குமே தவிர இதெல்லாம் செயல் வடிவம் பெற்று இந்த மக்களுக்கு செயல்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டங்கள் கூட இதுவரை நடத்தப்படவில்லை, முடிக்கப்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை. அதுதான் திமுகவினுடைய தோல்வி. 2026 தேர்தலில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, எந்த சைட்லேருந்து என்னென்ன திட்டங்கள் வரப்போகுதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார்.